ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபு கிரியேஷன்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹீரர் பாஸ்கர் எழுதிய ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அந்த புக்கோடைய ஆடியோ தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, உருவக்கேலி, சட்டம், நியாயம், தர்மம், இந்த மாதிரி டாபிக்லாம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனுமதி, கட்டளை, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். அனுமதி, பர்மிஷன். எந்த ஒரு காரியம் செய்தாலும் அனுமதி கேட்டு பதில் வரும் வரை காத்திருந்து அனுமதி கிடைத்த பிறகுதான் ஒரு காரியம் செய்ய வேண்டும். இதுதான் நாகரிகம். அடுத்தவர் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் அனுமதி பெற்று உள்ளே நுழைய வேண்டும். வீட்டுக்குள் இருக்கும் ஒரு அறைக்குள் நுழையும் போது கூட அனுமதி பெற்று நுழைய வேண்டும். கதவு திறந்திருந்தாலும் மூடியிருந்தாலும் அனுமதி கேட்க வேண்டும். அடுத்தவர் பொருளை பயன்படுத்துவதற்கு முன் அனுமதி பெற வேண்டும். சிலர் அடுத்தவர் பொருளை அனுமதி பெறாமல் எடுத்து பயன்படுத்துவார்கள். இது சரியன்று. சிலர் அடுத்தவர் பொருளை எடுக்கும் பொழுது எடுத்துக்கொள்கிறேன் என்று தகவல் சொல்லிவிட்டு அனுமதிக்காக காத்திருக்காமல் பயன்படுத்துவார்கள். இதுவும் சரியன்று. சிலர் அடுத்தவருக்கு பொருளை எடுப்பதற்கு முன்பு எடுக்கலாமா என்று அனுமதி கேட்டுவிட்டு அடுத்தவர் அனுமதிக்கு காத்திருக்காமல் பொருளை எடுத்து பயன்படுத்துவார்கள். இதுவும் சரியன்று. அடுத்தவர் பொருளை எடுப்பதற்கு முன்பு முதலில் அனுமதி கேட்க வேண்டும். அதன் பிறகு பதில் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அனுமதி கிடைத்த பிறகு மட்டுமே எடுத்து பயன்படுத்த வேண்டும். இதுதான் சரி, இதுதான் நாகரிகம். ஆசிரியர் பாடம் நடத்துவதற்கு முன்பு மாணவர்களை பார்த்து, நான் பாடம் நடத்த ஆரம்பிக்கலாமா, எல்லோரும் தயாரா என்று கேட்டு பிறகு மாணவர்கள் நாங்கள் ரெடி என்று கோரஸாக கூறிய பிறகு வகுப்பு ஆரம்பித்தால் நாகரிகமாக இருக்கும். கணவர் மனைவியின் அறைக்குள் நுழைவதற்கு முன்பு, மனைவி கணவரின் அறைக்குள் நுழைவதற்கு முன்பு, பெற்றோர்கள் குழந்தையின் அறைக்குள் நுழைவதற்கு முன்பு, குழந்தைகள் பெற்றோர் அறைக்குள் நுழைவதற்கு முன்பு, முதலாளி தொழிலாளியின் அறையில் நுழைவதற்கு முன்பு, தொழிலாளி முதலாளியின் அறைக்கு நுழைவதற்கு முன்பு நான் உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டு பதில் வரும் வரை காத்திருந்து அனுமதி கிடைத்த பிறகுதான் நுழைய வேண்டும். இதுதான் நாகரிகம். சிலர் உள்ளே வரலாமா என்று உள்ளே வந்து கேட்பார்கள். சிலர் உள்ளே வரலாமா என்று கேட்டுவிட்டு அனுமதி கிடைக்கும் வரை காத்திருக்காமல் திறந்த வீட்டுக்குள் ஏதோ வருவது போல் வந்து விடுவார்கள். சிக்னலில் அனுமதி இல்லாமல் கார் கண்ணாடியை துடைத்துவிட்டு காசு கேட்கிறார்கள். நமது கேட்டில் நமது அனுமதி இல்லாமல் நோ பார்க்கிங் பலகை மாட்டிவிட்டு செல்கிறார்கள். பழனிமலை முருகன் கோவிலில் நமது அனுமதி இல்லாமல் பொட்டு வைத்துவிட்டு அல்லது கயிறு கட்டிவிட்டு காசு கேட்கிறார்கள். முதலாளியாக இருந்தால் கூட தேவைப்படும் இடங்களில் தொழிலாளிகளிடம் அனுமதி வாங்க வேண்டும். பள்ளியில் பெல் அடித்தவுடன் மாணவர்கள் வகுப்பை விட்டு வெளியே செல்லக்கூடாது. ஆசிரியர் அனுமதி கொடுத்த பிறகுதான் செல்ல வேண்டும். பேருந்தில், ஹோட்டலில் அமருவதற்கு முன்னால் அருகில் உள்ள சீட்டில் அமர்ந்திருக்கும் நபரிடம் இந்த இடத்தில் அமரலாமா என்று அனுமதி பெறுவது நாகரிகம். அடுத்தவர் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் தொலைபேசியில், வாட்ஸ்அப்பில் அனுமதி வாங்கிவிட்டு செல்வது நாகரிகம். சில நாடுகளில் இதை 100% கடைபிடிக்கிறார்கள். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் இதை யாருமே கடைபிடிப்பதில்லை. திடீரென விருந்தாளி வரும் பொழுது அந்த வீட்டில் உள்ள அனைவரின் வேலையும் பாதிக்கிறது. விருந்தாளிகள் திடீரென வருவது கூட பரவாயில்லை, ஆனால் எப்பொழுது கிளம்புவார்கள் என்று தெரியாமல் இருக்கும் ஒரு நிலை தர்ம சங்கடமான நிலை. எனவே தயவு செய்து அடுத்தவர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் தேதியை, நேரத்தை உறுதி செய்து மேலும் எவ்வளவு நேரம் செலவு செய்ய முடியும் என்பதை அனுமதி பெற்று செல்வதுதான் நாகரிகம். கேன் ஐ, மே ஐ, ப்ளீஸ், தயவு செய்து, எக்ஸ்கியூஸ் மீ போன்ற வார்த்தைகளை அடிக்கடி சரியான இடத்தில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவி அந்தரங்க விஷயத்துக்கு கூட அனுமதி பெற வேண்டும். பல வீடுகளில் திருமணம் என்ற பெயரை பயன்படுத்தி அனுமதி இல்லாமல் அந்தரங்க விஷயங்கள் நடக்கிறது. இது கொடுமை. அனுமதி கேட்காமல் ஒரு நபர் ஒரு காரியம் செய்தால் அவருக்கு மரியாதையாக, பொறுமையாக புரிய வைக்க வேண்டும். அதன் பிறகும் திரும்ப திரும்ப செய்தால் மிக சிறிய அளவில் புரிவதற்காக லேசான தண்டனைகள் கொடுக்கலாம். சிகிச்சையாளர்கள் நோயாளியின் அனுமதி இல்லாமல், அவசியம் இல்லாமல் உடம்பில் எந்த இடத்தையும் தொடக்கூடாது. ஆனால் பல ஆண் சிகிச்சையாளர்கள் பெண் நோயாளிகளை அனுமதி இல்லாமல் தொடுகிறார்கள். பெண் நோயாளிகள் இதற்கு அனுமதிக்கக்கூடாது. அதுபோல் யாராவது செய்தால் அவர்களுக்கு ஆரம்பத்தில் மரியாதையாக புரிய வைக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் செய்தால் தண்டனை கொடுக்கலாம்.
நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு தண்டனை கொடுப்பதே இல்லை. எனவேதான் கெட்டவர்கள் திரும்ப திரும்ப தவறு செய்கிறார்கள். நல்லவர்கள் என்றாலே பொட்டு வைத்து பொங்கல் சாப்பிடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். நல்லவர்கள் தேவைப்பட்டால் காசிமேடு ஆதியாக மாறுவார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதற்காக எல்லா இடங்களிலும் அனுமதி பெற வேண்டும் என்று தவறாக புரிந்து கொண்டு எல்லா இடங்களிலும் அனுமதிக்காக காத்திருக்கக்கூடாது. சில இடங்களில் கட்டளையிட வேண்டும், சில இடங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், சில இடங்களில் அனுமதி இல்லாமல் ஒரு காரியம் செய்யலாம். எந்த இடத்தில் கட்டளை பிறப்பிக்க வேண்டும், எந்த இடத்தில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், எந்த இடத்தில் அனுமதி வாங்க வேண்டும், எந்த இடத்தில் அனுமதி வாங்காமல் செய்ய வேண்டும் என்று புரிந்தவர்கள் ஞானிகள். தேவையான இடங்களில் அனுமதி கேட்டு அனுமதி வரும் வரை காத்திருந்து பிறகு காரியம் செய்யும் பழக்கம் நாகரிகம். கட்டளை, கமாண்ட், உத்தரவு, ஆர்டர், அனுமதி, பர்மிஷன். கட்டளை என்பது அடிமைகளுக்கு, உத்தரவு என்பது வேலைக்காரர்களுக்கு, அனுமதி என்பது அன்பர்களுக்கு. கட்டளை கமாண்ட், வெட்டு என்றால் வெட்ட வேண்டும், கட்டு என்றால் கட்ட வேண்டும், குத்து என்றால் குத்த வேண்டும், நில் என்றால் நிற்க வேண்டும். ஏன், எதற்கு, நியாயம், தர்மம், மனசாட்சி, மனிதாபிமானம், அன்பு, பாசம், நேசம், நல்லது, கெட்டது என்று எதையும் பார்க்க கேட்கக்கூடாது. ஒருவேளை மேலே கூறப்பட்ட விஷயத்தை ஏதாவது கேட்டால், குரல் கொடுத்தால், சங்கம் அமைத்தால், குழு சேர்ந்தால், போராடினால், அதிகாரத்தை குறை சொன்னால் உடனடியாக தண்டனை கிடைக்கும். மரண தண்டனை கூட ஒரு வினாடியில் கிடைக்கலாம். கேள்வி கேட்க நாதி இல்லை. தவறு. இதுதான் சர்வாதிகாரிகளின், அடிமைகளின் கட்டளை சாசனம். இப்படித்தான் சில வீடுகளில் சில நபர்கள் நடந்து கொள்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. உத்தரவு, ஆர்டர். வெட்டு என்றால் வெட்ட வேண்டும், கட்டு என்றால் கட்ட வேண்டும், குத்து என்றால் குத்த வேண்டும், நில் என்றால் நிற்க வேண்டும், 13 பேரை சுடு என்றால் சுட வேண்டும், மாஸ்க் போடு என்றால் போட வேண்டும், தடுப்பூசி போடு என்றால் போட வேண்டும், இரவு 10 மணிக்கு மேல் வெளியே வராதே என்றால் வரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளியே வராதே என்றால் வரக்கூடாது. ஏன், எதற்கு, நியாயம், தர்மம், மனசாட்சி, மனிதாபிமானம், அன்பு, பாசம், நேசம், நல்லது, கெட்டது என்று கேட்கலாம். குரல் கொடுக்கலாம், சங்கம் அமைக்கலாம், குழு சேர்க்கலாம், போராடலாம், அதிகாரத்தை குறை சொல்லலாம். நாம் பாட்டுக்கு மாங்கு மாங்கு என்று போராடி கொண்டே இருப்போம். ஆனால் அரசாங்கம் உத்தரவை மாற்றவே மாற்றாது. இதுதான் அரசாங்கம், அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவு சாசனம். கட்டளை, உத்தரவு இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கட்டளையை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, உத்தரவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். கட்டளை, உத்தரவு இரண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இரண்டையுமே யாராலும் மாற்ற முடியாது. அரசர், சர்வாதிகாரி காலங்களில் கட்டளைகள் இருந்தது. குடியாட்சி, மக்களாட்சி காலங்களில் உத்தரவுகள் இருக்கிறது. குடியாட்சி மற்றும் மக்களாட்சி இரண்டையும் உருவாக்கியது இலுமினாட்டிகள். இவர்கள் சைக்காலஜியில் கெட்டிக்காரர்கள். கட்டளை பிறப்பித்தால் மக்களுக்கு கோபம் வரும், புரட்சி வெடிக்கும் என்று புரிந்து கொண்டு உத்தரவுகள் பிறப்பிக்கிறார்கள். உத்தரவுகளை எதிர்த்து யூடியூப், ஃபேஸ்புக்கில், சோசியல் மீடியாவில் பேசும் பொழுது நமது கோபம் தீர்ந்து விடுகிறது. போராட்டம் செய்யும் பொழுது நமது கோபம் தீர்ந்து விடுகிறது. ஒரு பிரச்சனையை பேசி கொண்டிருக்கும் பொழுது புதிதாக ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது. உடனே பழைய பிரச்சனையை விட்டுவிட்டு புதிய பிரச்சனையை பேச ஆரம்பிக்கின்றோம். பழைய பிரச்சனைகள் தீர்வதே இல்லை. இப்படித்தான் பல வருடமாக பல நாடுகளில் மிகப்பெரிய வர்த்தக வியாபாரிகள் பொதுமக்களை சைக்காலஜிக்கலாக ஏமாற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு முறை டிவியில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது எனக்கு நூற்றுக்கணக்கான இமெயில் வருகிறது. இந்த பிரச்சனை சம்பந்தமாக எனது கருத்து என்ன என்று பலரும் கேட்கிறார்கள். உடனே நான் பழைய 5 பிரச்சனைகளை ஞாபகப்படுத்தி இதற்கு தீர்வு கண்டுபிடித்தீர்களா என்று கேட்பேன். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், ஏதாவது ஒரு விஷயத்திற்கு தீர்வு கண்டால் மட்டுமே அதே வழிமுறையை அடுத்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பயன்படுத்த முடியும். எனவே இனிமேல் ஒரு பிரச்சனையையும் பற்றி பேசி சக்தி இழப்பதை விட்டுவிட்டு, போராட்டம் செய்து சக்தி இழப்பதை விட்டுவிட்டு தீர்வை பற்றி சிந்திக்க வேண்டும். தீர்வு செயல்முறையில் இருக்க வேண்டும். அரசாங்கம் யாரை முதலமைச்சராக நியமனம் செய்யலாம், யாரை எம்எல்ஏவாக நியமனம் செய்யலாம் என்று மக்களிடம் அனுமதி கேட்கிறது. ஆனால் அந்த தலைவர்கள் பதவி கிடைத்த பிறகு மக்களிடம் எந்த அனுமதியும் வாங்காமல் எல்லா காரியமும் செய்கிறார். இதற்கு பெயர் குடியாட்சி, மக்களாட்சி கிடையாது. இதற்கு பெயர் போங்கு ஆட்சி.
குடும்பத்திலும் இப்படித்தான் பலரும் உத்தரவுகள் பிறப்பிக்கிறார்கள். இது தவறு. அனுமதி என்பதை முன்னதாகவே பார்த்துவிட்டோம். நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். எல்லா இடங்களிலும் கட்டளை பிறப்பிக்க கூடாது. எல்லா நேரங்களிலும் உத்தரவு பிறப்பிக்க கூடாது. எல்லா இடங்களிலும் அனுமதி பெறக்கூடாது. எந்த இடத்தில் கட்டளையிட வேண்டும், எந்த இடத்தில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், எந்த இடத்தில் அனுமதி பெற வேண்டும் என்று தெரிந்தவர் ஞானி. மது அருந்திவிட்டு கோவிலுக்குள் வரக்கூடாது என்று கட்டளை கொடுக்கலாம். தீவிரவாதி ஒரு குழந்தையை கத்தி முனையில் வைத்து மிரட்டும் பொழுது நாம் துப்பாக்கியை காட்டி கட்டளையிடலாம். சொற்ப இடங்களில் கட்டளையிட வேண்டும், சில இடங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஆனால் பொதுவாக பல இடங்களில் அனுமதி பெற வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சிலர் குடும்பத்தில் அல்லது அலுவலகத்தில் எப்பொழுதுமே கட்டளை உத்தரவு செய்து கொண்டு இருப்பார்கள். இது தவறு. இது தேவையில்லை. இதனால் மற்றவர்கள் மன உளைச்சலோடு வாழ்வார்கள். கட்டளை அல்லது உத்தரவு பிறப்பிக்கும் நபர் அல்லது அரசாங்கத்தை நேரடியாக நாம் எதிர்க்க முடியாது. இரகசிய தண்டனை என்ற வழிமுறையை பயன்படுத்தி மட்டுமே ஜெயிக்க முடியும். இரகசிய தண்டனை சம்பந்தமாக விரைவில் கட்டுரை எழுதுகிறேன். தவறான கட்டளைகளை அல்லது உத்தரவுகளை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யாமல் நமக்கு எதுக்கு வீண் வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கும் அனைவரும் குற்றவாளிகளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த வீடியோவில் கேரக்டர்ஸ், அணுகுமுறை இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளோட வீடியோ எல்லாத்தையும் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.